மதுரை ஸ்பெஷல் பால் பன் வீட்டிலையே நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஒரு பவுலில் நான் 2 டீஸ்பூனுக்கு கெட்டி தயிர் எடுத்துருக்குறேங்க. இந்த கப்பில் 3/4 டீஸ்பூனுக்கு பவுடர் சுகர் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இதை விட கம்மியாகவே போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா எண்ணெய் அளவாக தான் குடிக்கும். நிறையா போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய உறிஞ்சிரும். ஸோ நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை 3மே வச்சு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தயிரும் சர்க்கரையும் சேரும் போது இது நல்லா மெல்ட் ஆகி கொடுக்கும் சுகரு. இப்போ நம்ம சுகர் எடுத்த அதே கப்பில் மைதா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். குழந்தைங்க கேட்டால் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரேராக செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஊற்றுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கழித்து இப்போ பார்த்தோம்னா சூப்பராக நல்லா எல்லா மாவெல்லாம் செட் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயை காய வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையிலே வச்சு ஊற்றிக்கலாம். குட்டி குட்டியாக பால் மாதிரி வரும். மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க. கருக விட வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மைதா இருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிரும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் வேக வச்சு. பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா அமுத்தி நல்லா எண்ணெயிலேருந்து எடுத்தங்காட்டிக்கு அப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்குதுங்க. மறுபடியும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ½ hour இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்கான வேலை தாங்க. பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம கம்பி பதம்லாம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். நான் அரிசி மைதா எடுத்த அதே கப்பில் தான் 3/4 கப்பு நான் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை கரைஞ்சாலே போதும். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ சூடாக இருக்கையிலே நம்ம போட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பாவு ஆறுனதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் மாதிரி போட்டு ஊற வைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி போட்டு டிப் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். நான் எண்ணெயிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்தங்காட்டிக்கு கொஞ்சம் அமுந்த மாதிரி இருக்குதுங்க. நம்ம எண்ணெயோடு எடுத்து போட்டாலே நல்லா புசு புசுன்னு வரும். எண்ணெய் நமக்கு எண்ணெய் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காகவே நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தங்காட்டிக்கு பன்னு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. சூப்பரான நமக்கு பால் பன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ